எந்திரிச்சு மண் அகல் விளக்கேற்றி அகத்திய நாமம், சிவமகா வாழை சித்த நாமம், சிவசபை நாமம் மூணையும் சொல்லிவிட்டு இந்த திசையை நோக்கி, இந்த சபை எங்கே அமைஞ்சிருக்கோ இந்த திசையை நோக்கி நீங்கள் இருந்து அந்த நாமத்தை சொல்லிவிட்டு உட்காந்து இங்கே பண்ணிடலாம். தவம் பண்ணிடலாம். வேறு இது ஒன்று, எல்லோரும் இந்த தவம் தான் பண்ணுதாங்க. யோகிகள், மகான்கள், ஞானிகள்லாம் இந்த தவத்தை தான் பண்ணுதாங்க. மூச்சு பயிற்சி உங்கள் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பண்ண வேண்டாம். சும்மா உட்காந்து நிமிர்ந்து செவத்தை பக்கத்தில் கூட உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உட்காந்து நீங்கள் வந்து இங்கிட்டு தியானம் பண்ணிட்டா நீங்கள் தான் தவயோகி, சிவயோகி, எல்லோரும் நீங்கள் தான். ஒன்றும் தெரிய வேண்டாம். உங்களுக்கு சதுர்வேதங்கள் படிச்சிருக்க வேண்டாம், இதிகாச புராணங்கள் தெரிய வேண்டாம். சித்த சபையை சரணடைச்சால இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்து இறங்கிடும். அப்போ உங்களுக்குள்ளே இறை காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அம்பாள் வரது, சிவபெருமான் பார்க்குது, முருகப்பெருமான் வரது, அகத்தியரை பார்க்குது, எல்லா நிகழ்வுகளும் தெரியும். இந்த சபை இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரிஞ்சாலும் இங்கே உள்ள காட்சிகள் தான். படிப்படியாக வந்து உங்களுக்கும் விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் உள்ளுக்குள்ளே போய் ஆதி கைலாய சிவசூட்சமனூல் போய் உட்காந்துக்கிடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் வெளியே கேட்க மாட்டேயா, உங்களுக்குள்ளேயே இது ரைட், ஓகே, இப்படி தான் உங்களுக்குள்ளேயே ஞானம் வந்துடும். உங்களுக்கு பொறுமை வந்துடும். ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்காது. எதிர்காலத்தை பற்றி பயமே வராது. நடந்து முடிஞ்சதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பிய. இப்போ என்ன நடக்கணும் அதை மட்டும் செயல்படுத்திக்கிட்டு இருப்பிய. அது சிவசபை சீடர் ஆகும்போது அதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து குடி உட்காந்துரும் அப்படிங்கிறத சொல்லி, எல்லாரும் மங்கையர்கள்லாம் அங்கே, அன்னையர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே ஆகமந்தான். ஆனால் இறை சபைக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கையில் அங்கே போனேன், இங்கே போனேன், மாதாந்திரம் போனேன், அங்கே போய் அதை செஞ்சேன், மொட்டை போட்டேன், உண்டியில் போட்டேன், திருப்பதிக்கு போனேன், திருவண்ணாமலைக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே ஊர் பேரை கூட இங்கே சொல்லலாம். இங்கே வந்து இப்போ ஏன்னா எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அதனால் அங்கே போனேன், இங்கே போனேன்னு அந்த எல்லைக்கு போனேன், இந்த எல்லைக்கு போனேன், அப்படி தவம் இருந்தேன், இப்படி தவம் இருந்தேன்னு சொல்லதுக்கு பக்கத்தில் இருக்குது சித்த சபை. இங்கே இடைக்கல வாங்க. வசதிகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்பட்டியில் பெருகிடும். பிறகு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துட்டு வந்துட்டு பிறகு நீங்கள் சிவசபை அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் நினச்ச நேரமெல்லாம் தவம் இருக்கலாம். எத்தனை மணிக்குனாலும் தவம் இருக்கலாம். நடுநிசியில் தவம் இருக்கலாம், 12 மணிக்கு தவம் இருக்கலாம். ஏன்னா உங்களை சுற்றி இறைக்கணங்கள்லாம் சூழ்ந்துடும். அதனால் இப்போ டெய்லி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. 2 நாள் 3 நாள் பௌத்திரம் இல்லாத அந்த பவித்திரம் இல்லாத நாட்களில் ஒதுக்கி வச்சுருங்க நீங்கள். மற்ற நாட்களில் இருக்கலாம். ஏன்னா தடைப்பட்டு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய்ட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம். அந்த ஊர்லேயே இருந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அகல் விளக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சொன்ன மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏற்ற வேண்டாம். உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி எரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவம் வந்து வெளியே அந்த ஆற்றல், சிவ ஆற்றல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் வெளியே அப்படி தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் பயணப்படுங்க. இத்தனை வருஷம் எங்கெங்கேயோ போனேன் வந்தேன், எல்லா விஷயங்களும் அது புண்ணியத்தில் சேர்க்கப்பட்டு இருக்குது. அதை வந்து உசிப்பிடுற இடம் இந்த இடம்தான். ஏன்னா இங்கே தான் வாழும் குருநாதரை பார்க்க முடியும், இங்கே தான் இப்படி சித்தர்கள் பேசுறதை கேட்க முடியும், இங்கே தான் அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் முழு நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை. ஏன்னா ஒரு வேஷ்டியில் கரைப்படுறதுன்னா, ஒரு சேலையில் கரைப்படுறதுன்னா உடனே எடுக்க முடியுதா நம்மளால்? அதை பைய தானே எடுக்கும். இப்போ வந்து ஏதோ ஸ்டெயின் ரிமூவர் எல்லாம் வந்திருக்கு. நம்மளாம் எலுமிச்சம்பழம் தேய்ச்சி அதை தேய்ச்சி இதை தேய்ச்சி பெட்ரோலெல்லாம் தேய்ப்பாங்க. சில நேரத்தில் ரொம்ப தேய்ச்சா கிழிஞ்சு போயிடும். அதனால் வினைகளும் படிப்படியாக தான் அகல முடியும். அறிஞ்சும் அறியாமல் நம்ம செஞ்ச தவறுகள்னால இடர்கள், இன்னல்கள் வரும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஒரே வழிபாடு பண்ணையில் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறதுனால அடிக்க அம்மியை நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது மாதிரி நீங்கள் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே வரையில், சிவசபையோட தொடர்பில் இருக்கல, கைபேசியில் இங்கே வர முடியாட்டாலும் கோபூஜையை பார்க்கல, இங்கே உள்ள ஆசியெல்லாம் கேளுங்க. டெய்லி அம்பாள் ஆசி சொல்லுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆசிகள் வேணால் யூடியூப்பில் போய் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி, இருக்கங்குடி மாரியம்மா, சொல்லாத காந்திமதி அம்மா, இங்கே ஆண்டாள், எல்லாருமே இந்த எல்லைகளில் உள்ள தெய்வங்களெல்லாம் சொல்லி இப்போ வடநாட்டு அன்னையர்கள் வந்து ஆசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் இமயமலை சாரல்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து வைஷ்ணவி தேவி இன்றைக்கி காலையில் ஆசி சொல்லியிருக்கு. அதெல்லாம் இந்த அம்மாவை அனுப்பிச்சி விட சொல்லுங்கள். இது செல்லில் ஒரு 4-5 நாள் ஆசி இருக்கும். இது வந்ததுலேருந்து தேவியர்கள் சொன்ன ஆசி இந்த அம்மா செல்லில் இருக்கும். அதை அனுப்பிச்சி விட சொல்லுங்கள். இல்லாட்டி யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு. சும்மா இருக்கையில்
சேரம் போகலைன்னா கிச்சனில் வேலை பார்த்தாலும் ஆசி ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அது வாணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே போய் அந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அவசியம் கிடையாது. அதை சொல்லிகளே நீங்கள் ஞானம் அடையலாம். அகத்திய பெருமான் 96 நாள் அந்த சேனலை பார்த்துட்டா அவங்களும் ஞானிதான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துடும். எதை கண்டும் பயப்பட மாட்டேய, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீய, மயங்கி நிற்க மாட்டேய, உங்களுக்குள்ளே மயக்கம் தயக்கம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இங்கே சிவசபையில் நாங்கள் எப்படி இறைவனோட திருவடியை பற்றி தைரியமாக வளம் வரமோ, எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் தாங்கிக்கூட வல்லமையை சிவசபை உங்களுக்கு கொடுத்துரும். ஓம் அகதீஷாய நமக. எங்கள் தெய்வங்களும் போன உடனே ஒரு பிரச்சனைகள் இங்கேயும் முடியும். வந்த உடனே அந்த நிலைகள் மாறணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கையில் சிறு வினைகளாக இருக்கும்போது இங்கே காலடி எடுத்து வச்ச மறு நிமிஷமே அந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். ரொம்ப பேருக்கு நடந்திருக்கு. வேலை கிடைக்காதவங்களுக்கு இங்கே வந்த அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு வாரத்திலே அது சித்திச்சிருக்கு, நடந்திருக்கு. இங்கே எத்தனையோ வரலாறுகள் இந்த சபையில் இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க உயர் சரணாகதியோடு இருந்து வந்து வணங்கி நின்ற முறைகள், அவங்களுக்கு அந்த வினை அகலக்கூடிய நேரத்தில் கரெக்டாக இங்கே வந்து கால் வடிக்காங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும். அதுக்கு நம்மளோட சரணாகதி உயர்வடையில் அதுவும் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த அம்மா இருக்குது. எங்கேயோ போய் என்னென்ன கடவுளையெல்லாம் கும்பிட்டு பார்த்ததை எங்கேயோ போய் பார்த்து முடியாத அந்த அந்த ஊழ்வினை நிலைகள் இங்கே வந்து அதான் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு இங்கே உள்ளவங்க வியக்க அளவுக்கு அந்த அம்மாவோட தோற்றங்கள் எல்லாமே மாறிடுச்சு. அது வந்து கண்கூட நாங்கள் இங்கே பார்க்காத உங்களுக்கு சொல்லணும். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படுத்து கிடந்தவங்கலாம் எந்திரிச்சு நடமாடி இப்போ நல்லா குடும்ப வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு திருச்சியில் ஒரு வீடே இங்கே சரண்டர். அதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து கேட்டுக்கிடுவீங்க. ஒவ்வொரு இதுக்கும் வரையில் ஆட்கள் கலந்து பேசுவாங்க, கேட்டுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான நிலையில் எல்லோரும் வந்து அகத்திய பெருமான்கிட்ட கேட்டே. இன்னும் யாரும் கேட்க வேண்டியது இல்லை. எல்லோரும் வணங்கி நின்றுங்க. எதுவும் சந்தேகம் வந்தான்னா கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் நேரடியாகவும் இங்கே ஃபோன் போட்டு பேசிக்கலாம், யூடியூப் வழியாகவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி எல்லா சந்தேகங்களையும் கேளுங்க. எல்லா வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்கள் குலதெய்வத்தை பண்ணிக்கோங்க, எல்லாரையும் பண்ணிக்கோங்க. முதன்மையான இடத்துல சித்த சபையை வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எல்லா தெய்வங்களும் வந்து பேசுது. நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கல சிவசபை சீடராகிட்டா உங்கள் குலதெய்வத்தை கூட இங்கே அழைத்து பேசலாம். உங்கள் வீடே எல்சபை ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ சீடர்கள் ஆகிருவிய எங்கள் குலதெய்வத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே கூப்பிட்டு பேசலாம். அது ஒரே இடம், இந்த இடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்வான இடத்துக்கு எல்லோரும் வந்திருக்கிய உயர்வாக பயணப்படுங்கன்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அகத்திய பெருமான் ஆற்றலை சொல்லணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கே அகத்திய பெருமானுக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் இல்லை. அவர் வந்து முனிவர்களே பெரிய முனிவர். அவர் தான் எல்லா முனிவருக்கும் தலைவர். அதான் அவரை தலைமை மாமுனின்னு வச்சுருக்கு. அவர் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அகத்தியரை போய் வணங்கி நிற்பாங்க. ராவணன் அழிக்க போகையில் அகத்திய பெருமான்கிட்ட தான் மந்திரம் வாங்கிட்டு போனார். திருப்பி பிரம்மகத்தி தோஷம் வந்துடுச்சு. அதை போக்கிறதுக்குன்னு அகத்தியர்கிட்ட தான் போக சொல்லிட்டாங்க. அதான் ராமேஸ்வரம் உருவாச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல அந்த கதையெல்லாம். அப்போ ஒரு பக்கம் வந்து மாறி மாறி அதான் சொல்லுவோம். புண்ணிய ஆற்றெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு சிவபெருமான் கல்யாணத்துக்குன்னு சொல்லுவாங்க. புண்ணியமெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. 33 தேவர்கள், நவகோடி சித்தர்கள், இன்னும் அறிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய 14 லோகம், 27,000 கோடி லோகம், அதுலேயும் தாண்டிய லோகங்களில் உள்ள ஆற்றல்லாம் வடபகுதிக்கு போயிடுச்சு. அப்போ புண்ணியம் பூரா ஒரு பக்கம் போகும். இங்கே வெத்து இடமாகி பாவ நிலைகள் கூடின உடனே இங்கிட்டு அந்த ஒரு சூட்சமாக அது அப்போ வந்து இங்கிட்டு உயர்ந்துருச்சு. அப்போ சமன் இல்லாமல் இருந்தால் கிடங்குள்ளே கிடந்து எப்படி இது பண்ண முடியும்? புண்ணியங்கள்லாம் தாழ்ந்தால் அப்போ சமன்படுத்தினா தானே சுற்றும் பூமி எல்லாமே இயங்கும் சுழலும். அப்போ வந்து இதுக்கு அது ஒரு ஆட்டனை மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி சுத்தத மாதிரி. அப்போ இப்படி கிடந்தால் எப்படி சுத்தாது, பிரபஞ்சம் இயங்காது. புண்ணியம் பூரா ஒரு பக்கம் போயிடுச்சு, பாவம் மேலே போயிடுச்சு. அப்போ தலைகீழாக கிடக்கு. அப்போ என்ன செய்யன்னு சிவபெருமான் பார்த்து முழிக்காரு. ஐயோ இப்படி ஆகி போச்சா, என்ன செய்ய அப்படின்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன முடிவு